கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள மதுராந்தக நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த அருண்குமார் என்பவரின் மகன் 26 வயதுடைய ஹரிதாஸ். இவர் கார் டிரைவராக பணிபுரிந்து வந்திருக்காரு. அப்போது மதுராந்தகம் பகுதியில் உள்ள நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த கவியரசி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. கவியரசிக்கு பார்த்தீங்கன்னா செல்வராஜ் என்பவருடன் திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கும் நிலையில் ஹரிதாஸ் அவருடன் நெருக்கமாக பழகி வந்திருக்காரு. இவர்களது பழக்கமானது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறி இருவரும் அடிக்கடி நேரில் சந்தித்து வந்ததாகவும் தெரிகிறது. இதனை அறிந்த கவியரசின் கணவர் செல்வராஜ் மனைவியை கண்டிச்சும் இருக்காரு. இருப்பினும் அவர் ஹரிதாஸுடன் தொடர்ந்து பழகி வந்த நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறும் நடைபெற்றிருக்கு. இதை அறிந்த ஹரிதாஸ் கவியரசியிடம், நீ உன் புருஷனை விட்டுட்டு வந்துடு, நான் உன்னை கல்யாணம் பண்ணி நல்லா பார்த்துக்கிறேன் என தெரிவிச்சிருக்காரு. எனவே கவியரசி தனது கணவருக்கு தெரியாமல் 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு ஹரிதாஸுடன் சென்றிருக்காங்க. பிறகு இருவரும் சேர்ந்து திருப்பூருக்கு சென்று திருமணம் செய்து கொண்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து இருவரும் சபாநாயகர் தெருவில் உள்ள அப்போலோ லாட்ஜில் அறை எடுத்து தங்கியிருக்காங்க. கவியரசி ஹரிதாஸுடன் சென்றதை அறிந்த அவரது கணவர் செல்வராஜ் கவியரசிக்கு போன் செய்து, நீ எவன் கூட வேணாலும் போ, ஆனால் என் பசங்க எனக்கு வேணும் என கூறியிருக்காங்க. எனவே கவியரசு தனது குழந்தைகளை முதல் கணவரிடம் ஒப்படைத்து விட்டு வருவதாக கூறிவிட்டு சென்றிருக்காங்க. பிறகு கவியரசு மீண்டும் வந்து பார்க்கும்போது ஹரிதாஸ் தங்கியிருந்த அறை உள்பக்கமாக தாளிடப்பட்டிருந்த நிலையில் வெகு நேரம் அழைத்தும் எந்த பதிலும் வராமல் இருந்திருக்கு. எனவே அதிர்ச்சி அடைந்த கவியரசு விடுதியின் ஊழியர்கள் உதவியுடன் கதவை உடைத்து பார்த்தபோது ஹரிதாஸ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாகவும் கிடந்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஹரிதாஸ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வராங்க. முதற்கட்ட விசாரணையில் முதல் கணவரிடம் குழந்தைகளை ஒப்படைத்து விட்டு வருவதாக சென்ற கவியரசி எங்கு வராமல் போய் விடுவாரோ என்ற மன உளைச்சலில் ஹரிதாஸ் தூக்கி செய்து கொண்டிருக்கலாம் என்று போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. விடுதியில் காதலியுடன் தங்கியிருந்த வாலிபர் கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நமது சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.